நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கன்னி ராசிக்காரர்களுக்கானதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் விரய செலவுகள் அதிகமா இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. கடன்களை அடைப்பதற்கான வழிகள் தென்பட போகுதுங்க. இந்த காலகட்டத்துல கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்த வேண்டுங்க. கன்னி ராசிக்காரர்களை சுத்தி கிசுகிசுக்கள் இருக்கதா செய்யுங்க. அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாங்க. நீங்க எப்போதுமே பட்டாமூச்சி போல சிறகடித்து பறக்கக்கூடிய கற்பனை திறனை கொண்டவங்களா இருக்கீங்க. நீங்க கனவு காணுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே உயர்ந்த கனவுகளா இருக்கணுங்க. அந்த கனவுகளை அடைவதற்கான தகுதியை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டுங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தற்போதைய காலகட்டத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் மன அழுத்தம் அதிகமா இருக்கும். மற்றவர்களை உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை மனதில் கொண்டு மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டாம். சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதர்கள் மாறுவாங்க. இது இயற்கையான விதிங்க. ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க. சரியான நேரத்துக்கு தூங்காம இருக்கிறது, மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்குங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட பேசும்போது கவனமா இருந்துக்கோங்க. தாய் தந்தையிடம் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்குது. குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கிரகநிலை மாற்றங்கள் வந்துகிட்டு தான் இருக்குங்க. மனம் நிலையா இருக்க வேண்டுங்க. கன்னிராசிக்காரங்க குழப்பத்திலேயே இருப்பாங்க. இந்த குழப்பம்தான் நிம்மதியே கெடுக்குதுங்க. கன்னிராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஆற்றலை பெற்றுள்ள சில ராசிகள்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கீங்க. நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அதில் ஒரு சக்தி உங்க வாழ்க்கையில நல்வழிப்படுத்துங்க. நீங்க கலைத்துறையில அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருக்கீங்க. திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காத இடத்துல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்துக்கோங்க. அந்தந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க இருக்க வேண்டிய இடத்தை அடைந்து வெற்றி அடைய வேண்டுங்க. குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமா இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க. உங்களுடைய மனசுக்கு ஒரு மன தெளிவு ஏற்படுங்க. எதிர்மறையான வார்த்தைகளுக்கு இடம் தர வேண்டாங்க. நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாங்க. அதிகாலை நேரத்துல 3 மணியில இருந்து 6 மணிக்குள்ள அலாரம் இல்லாம உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புதுன்னு அர்த்தங்க. அந்த நேரத்துல நீங்க நல்லதை நினைங்க. நிச்சயமா நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நடந்தே தீருங்க. உங்க வாழ்க்கையில உங்களால இந்த செயலை செய்ய முடியாது. வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது. என் வாழ்க்கையில எப்போதுமே துன்பம் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல விதைக்காதீங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும், என் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும், என் மனசுல எந்த ஒரு குழப்பமும் இருக்காது அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை நினைச்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கோவிலுக்கு சென்று மனதார கடவுளை வழிபாடு செஞ்சுட்டு தினமும் நீங்க வேலைக்கு கிளம்புங்க. காலையில இருந்து இரவு வரைக்கும் கோவிலையே உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டாங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கைக்கான பாதைய உங்க கையில கொடுத்திருப்பாருங்க. அதை சரியா பயன்படுத்தி கொள்ளாதவங்க நிறைய பேரு இந்த உலகத்துல இருக்காங்க. அதனுடைய விளைவுகளை அவங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அனுபவத்தின் மூலம் நல்லதை உங்க வாழ்க்கையில கொண்டு வரது நல்லதுங்க. கன்னி ராசிக்காரங்க ஒவ்வொரு நிமிஷமும் தங்களை சுத்தி 4 திசையிலும் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. வாய்ப்புகள் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு
ஒவ்வொரு மேடை, ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு. அந்த நாடகம் முடியும் வர அந்த கதாபாத்திரத்துல சிறப்பா நடிக்க வேண்டுங்க. கஷ்டம் என்று நினைத்தால் கஷ்டங்க, கஷ்டம் இல்ல அப்படின்னு நினைச்சோம்னா கஷ்டம் இல்லைங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கும். இந்த பதிவு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேங்க. நெகட்டிவான விஷயங்களை உங்க காதுல போட்டுக்காதீங்க. உங்களுடைய ஆள் மனசுல நல்லதை நினைங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அமைதியோட, மௌனத்தோட, பொறுமையோட உங்கள் வாழ்க்கைக்கான அனைத்து நல்லதையும் அமைத்து கொள்ளுங்க. இன்று உங்களை பேசின வாய்கள் எல்லாம் நாளைக்கு நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் மாறும், மனிதர்கள் எல்லாரும் மாறுவாங்க. ஆனா நல்லதை செய்யக்கூடிய நீங்க ஒரு நாளும் மாறக்கூடாதுங்க. கன்னிராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் அவங்களோட சேர்த்து நம்மளுடைய சுக்கிர பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசி ஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலா இருக்க போகுதுங்க. விருப்பங்கள் கைகூட போகுதுங்க. நண்பர்கள் மத்தியில மரியாதையும் மதிப்பும் உயர போகுதுங்க. மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து கொள்றது நல்லதுங்க. பணவரத்து அதிக அளவுல இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க. அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடுங்க. உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்ள போறாங்க. பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க. பெண்களுக்கு நிதானமாக பேசுறது நன்மையை தருங்க. கலைத்துறையினர்களுக்கு இந்த மாதம் கலை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனமா இருந்துக்கோணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயமும் அற்புதமும். ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்க. அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில பிறந்தவங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க.
தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிலர் தொழில் நிமித்தமான வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போகுது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கலை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடக்க போறாங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்க கையில இந்த மாதம் பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நீங்க தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய தகுதிக்கு ஏத்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க. உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது நீங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க. நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போது கவனமா பேசணுங்க. இவங்க கிட்ட பேசலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க.
அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்க நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, மனை வாங்க போறீங்க, வாகனங்கள் வாங்க போறீங்க, நகையெல்லாம் வாங்க போறீங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க இந்த மாதம் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வழங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் ரோஜா மலர், மல்லிகை மலருங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் சிறப்பா இருக்க போகுதுங்க. நன்றி, வணக்கங்க.